வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் a ஷோ ஆஃப் ஹைஃபை. இன்னைக்கு நம்ம தியேட்டர் அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இந்த ஹைஃபை ஷோஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் எல்எஸ்எஸ், அதாவது லவ் ஷேர் சப்ஸ்கிரைப். நிறைய புதுமுகங்களை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த எல்எஸ்எஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோ காலேஜில் படிக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்த ஒரு பையனாக இருப்பாங்க. ஹீரோயினி ஒரு நல்ல வெல் செட்டிலான பொண்ணாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் ஒரு லவ் வந்து அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினியோட அம்மா காணாமல் போயிடுவாங்க. அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினையும் தேடி போவாங்க. அப்படி அந்த தேடுதலில் ஹீரோயினியும் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிடைச்சாங்களா இல்லையா, கதையில் வேறு என்னென்னலாம் சுவாரஸ்யமாக நடந்துச்சுங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக்லாம் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியும் படத்தை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல டீசெண்டான மூவி தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் மை டியர் டாலி. விஜய் பப்பு நடிப்பில் வெளிவந்த படம் தான் இந்த மை டியர் டாலி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, விஜய் பப்பு ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. அவங்க பார்க்க வந்த பொண்ணு ஆல்ரெடி ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணாவே தான் இருப்பாங்க. ஹீரோயினிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாததுனால ஹீரோயிட்ட ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அது என்ன கண்டிஷன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் உன் கூட நான் 6 மாதம் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நீ எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் என் வீட்டில் இன்னொரு கல்யாணம் பண்ணுன்ட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை. பிரியமானவளே படத்தை லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்து எடுக்கப்பட்ட படமாக தான் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கு மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இது ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. இப்போ இந்த படமும் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஹைஃபை ஷோஸ்லேருந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் தான் மெர்சி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இதில் வர ஹீரோ அவங்க மேலே போடப்பட்ட ஒரு கேஸ்னால அவங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அவங்க மேலே என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, அவங்க ஒய்ஃப் அவங்க கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு அவங்க மேலே ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கும். அந்த ஏஐ கோர்ட்லேயுமே இவங்களுக்கு ஒரு 90 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த 90 மினிட்ஸ்க்குள்ளே இவங்க ஒரு நிரம்பராதின்னு ப்ரூஃப் பண்ணணும். அவங்க ப்ரூஃப் பண்ணாங்களா இல்லையா, அந்த 90 மினிட்ஸ் என்னென்ன நடந்துச்சுங்கிறத அந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அங்கங்கே கொஞ்சம் லேங்காக போகுதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஹீரோ அந்த 90 மினிட்ஸில் தன்னை ஒரு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே எங்கேஜிங்காக காமிக்கிறதா நினச்சி கொஞ்சம் ஸ்லோ டவுனாக காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் இது ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. இப்போ இந்த படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தான் ஒரு டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி பேர் தான் வாச்சாத்தி. தருமபுரி பக்கத்தில் வாச்சாத்தின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் 1992 அங்கே இருக்க மக்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லும் விதமாக தான் அந்த டாக்குமெண்ட்ரி இருக்குது. அவங்களாம் இந்த சம்பவத்தை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கான்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஊரில் இருக்க பெண்களை ரொம்பவே ஹராஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஊரில் இருக்க ஆண்களை ரொம்பவே அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மூலதாரணம் போலீஸாகவே இருந்திருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இதில் நிறைய பொலிட்டீஷியனும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ட்டு இந்த டாக்குமெண்ட்ரியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் 56 டே. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பாத் டப்பில் ஒரு டெட் பாடி இருக்கும். அந்த டெட் பாடி ரொம்ப அழுகி போன நிலையில தான் இருக்கும். எந்த அளவுக்குன்னா, அந்த டெட் பாடி ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த டெட் பாடி டீகம்போஸ்ட் ஆகிருக்கும். இந்த டெட் பாடி யாருன்ட்டு சில இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு ஹீரோவும் ஹீரோயினையும் காமிப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையில் ஒரு 56 டே என்ன நடந்துச்சு, இந்த டெட் பாடி யார், இவங்களை எதுக்கு கொலை பண்ணாங்கன்ட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது அந்த படத்தோட கான்செப்டாகவே இருக்குது. இந்த வெப் சீரிஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி ஜானரில் தான் கொண்டு போயிருந்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸில் நிறைய 18+ சீன்ஸ் வரதுனால 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்கள். இப்போ இந்த வெப் சீரிஸை ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது.
நம்ம இப்ப பார்க்க போற படம் தான் லக்கி த சூப்பர் ஸ்டார். இந்த படம் ஸ்ட்ரெயிட்டா ஓடிடில ரிலீஸ் ஆன மூவியா தான் இருக்கு. இந்த படம் தொலைஞ்சு போன ஒரு நாயை கண்டுபிடிக்கிறத கான்செப்ட பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்ட படமா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஜிவி பிரகாஷ் வீட்டுக்கு ஒரு டாக் வரும். அவங்களோட அக்கா பொண்ணுக்கு ஆட்டிசம் இருக்கிறதுனால இந்த டாக் அவங்க கூட இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு அந்த நாயை அவங்க கூடயே வச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாயும் காணாம போயிடும். அந்த நாய் எங்கெங்க போச்சு, அந்த நாய் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கான்செப்டாவே இருக்கு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படமா தான் இருக்கு. இந்த படம் குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படங்கிறதுனாலே அவங்கள அட்ராக்ட் பண்ணணுன்ட்டு நிறைய சீன்ஸ் வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் லேகா போற ஃபீல் தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இதுல மியூசிக், சினிமோட்டோகிராஃபிலாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற படம் தான் ஃபயர் பிரிக். இந்த படம் ஒரு காட்டுத்தீய மையமா கொண்டு எடுக்கப்பட்ட படமா தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இதுல வர ஹீரோயினோட அப்பா இறந்து போயிடுவாங்க. அதனாலேயே உங்க அம்மா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடலான்ட்டு ஃபாரஸ்ட்ல இருக்க ஒரு வுடன் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோயினிக்கு அவங்க அம்மாவுக்கு சில சண்டை நடந்ததுனால ஹீரோயினி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க. அப்படி அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிடுவாங்க. தொலைஞ்சு போன அந்த ஹீரோயினி அவங்க அம்மா அவங்க சித்தப்பா காட்டுத்தீயில எது மாட்டிப்பாங்களோன்னு நினைச்சு தேடிட்டு இருப்பாங்க. கடைசியில இந்த ஹீரோயினி கிடைச்சாங்களா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துல அந்த ஃபாரஸ்ட் ஃபயரை ஃப்ரேம் பண்ண விதம்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த ஹீரோயினி கிடைச்சாங்களா இல்லையாங்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சஸ்பென்ஸா வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான மூவி இப்ப தமிழ் டப்போட ஓடிடிலயும் அவைலபிளா இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற கேட்ராமா தான் பவுனி. இந்த படம் தமிழ் டப்போட ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு ஷாப்ல வேலை பார்ப்பாங்க. அந்த ஷாப்ல ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. அதே ஷாப்ல தான் ஹீரோயினியும் இருக்காங்க. அவங்க யார் கூடயுமே சேராம ஒரு தனிமையில தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அந்த 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஹீரோயினிக்கு ஒரு காதல் மலர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்க காதல் எப்படி போகுது, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. ஒரு கேட்ராமா லவ்வருக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு பிடிச்ச படமா தான் இருக்கும். இதுக்கான தமிழ் டப்பிங்கும் ரொம்பவே பர்ஃபெக்டா சிங்க் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான மூவி இப்போ தமிழ் டப்போட ஓடிடிலையும் அவைலபிளா இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற படம் தான் செத்த பச்சா. மலையாளத்துல வந்த படம் இப்ப தமிழ் டப்போட ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, வால்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு 3 பசங்க இருப்பாங்க. அந்த 3 பசங்களுமே ஒரு ஃபைட் கிளப் ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது அந்த ஃபைட் கிளப்ல என்னென்ன நடந்துச்சுங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துல வர ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்க்காக இவங்க யூஸ் பண்ண கேமரா ஆங்கிள்லாம் படத்தை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான மூவி இப்போ ஓடிடிலையும் அவைலபிளா இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற படம் தான் ஹாட்ஸ்பாட் டூ மச். இந்த ஹாட்ஸ்பாட் பார்ட் 1 வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒன்றா தான் இருக்கு. அந்த வகையில் இந்த பார்ட் 2 ஒரு நல்ல வரவேற்பை பெற்றதா தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு 3 கதை சொல்ல போறாங்க. அந்த 3 கதை என்னென்னங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணி காமிச்சிருந்தா படத்தை கிரிஞ்சுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா காமிச்சிருந்தா கூட படம் போருன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்படி 2 கமெண்ட்டுக்குமே இடம் கொடுக்காம படத்தை ஒரு நல்ல மீட்டர்ல தான் கொண்டு போயிருந்திருக்காங்க. இந்த படத்துல எம்.எஸ். பாஸ்கரோட ஆக்டிங்லாம் படத்துக்கு ரொம்ப பெரிய பில்லராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். படத்துக்கு மியூசிக்லாம் ரொம்பவே சப்போர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் ஹைஃபை ஷோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.